LibreOffice Base மீதான ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது SQL View வில் எளிய queryகளை உருவாக்குதல், எளிய SQL ஐ எழுதுதல், Select, From மற்றும் Where clauseகளை பயன்படுத்துதல், Fields மற்றும் tableகளுக்கு பெயரிட upper, lower அல்லது mixed caseகளை தேர்ந்தெடுத்தல். SQL View வில் queryகளை உருவாக்க Base ஐ பயன்படுத்தும் முன் LibreOffice Base பற்றி பார்க்கலாம். Base HSQL Database Engine இல் இயங்குகிறது. இது Java வில் எழுதப்பட்ட ஒரு ஓப்பன் சோர்ஸ் டேட்டாபேஸ் என்ஜின் சாஃப்ட்வேர். HSQLDB மீதான மேலும் தகவல்களுக்கு hsqldb.org க்கு செல்லவும். சரி, இப்போது SQL ஐ கற்கலாம். SQL இன் விரிவு Structured Query Language. இது databaseகளை அணுகுதலுக்கும் கையாளுதலுக்குமான ஒரு நிலையான லாங்குவேஜ். இது சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ANSI ஸ்டாண்டர்ட். அதனால் இது பல்வேறு டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்ஸ் அல்லது DBMS இல் பயன்படுத்தப்படுகிறது. சில உதாரணங்கள் நம் LibreOffice Base, MySQL, Microsoft SQL Server, Microsoft Access, Oracle மற்றும் DB2. டேட்டாபேஸ் இல் இருந்து டேட்டாவை பெறுவது SQL இன் மிக பொதுவான பயன்பாடு. டேட்டாபேஸ் க்கு query செய்தல் எனவும் இது அறியப்படுகிறது. SQL டேட்டாவை டேட்டாபேஸ் இல் உள்நுழைக்கவும், டேட்டாவை அப்டேட் செய்யவும், டேட்டாபேஸ் இல் இருந்து டேட்டாவை நீக்கவும் பயனாகிறது. இவை அனைத்தையும் Base ஐ பயன்படுத்தி பயனருக்கு ஏற்ற விசார்ட்ஸ் மற்றும் டிசைனிங் விண்டோஸ் மூலம் நம் முன் டியூட்டோரியல்களில் செய்தோம். அடிப்படை query language ஐ கற்பது டேட்டாபேஸ் ஐ query செய்ய நமக்கு அதிக நெகிழ்வையும் திறனையும் கொடுக்கிறது. டேட்டாவை மாற்றியமைக்க மட்டுமல்லாது டேட்டாபேஸ் மற்றும் டேபிள் structureகளையும் மாற்ற SQL பயன்படுகிறது. நம் டியூட்டோரியல் இன்னும் SQL முழுவதையும் முடிக்கவில்லை. இங்கே சில பயனுள்ள டியூட்டோரியல்கள் மற்றும் அவற்றின் வெப்சைட்கள். HSQLDB க்கு உள்ள தனி பயனாளர் கையேட்டை இணையத்தில் பார்க்க முடியும் அல்லது உங்கள் கணினிக்கு PDF ஃபைலாக தரவிறக்கம் செய்து சேமிக்கலாம். சரி, இப்போது சில SQL ஐ கற்போம். நம் பிரபல லைப்ரரி டேட்டாபேஸ் உதாரணத்தை திறக்கலாம். நம் லைப்ரரி டேட்டாபேஸ் ஐ திறக்கலாம். இடப்பக்க பேனல் ல் Queries List ஐ சொடுக்கலாம். பின் Create Query in SQL View வில் சொடுக்கலாம். Query Design என்ற தலைப்புடன் ஒரு காலி விண்டோவை பார்க்கிறோம். இங்குதான் SQL இல் நம் queryகளில் டைப் செய்வோம். நம் முதல் எளிய query ஐ எழுதுவோம். அது லைப்ரரியின் மொத்த புத்தகங்களின் தகவலை பெற. எந்த தகவலையும் பெற ஒரு செலக்ட் keyword ஐ பயன்படுத்த வேண்டும். அதனால் நம் query ஐ இப்படி எழுதலாம். Select from books. இங்கு books என்பது டேபிள் ன் பெயர். Books ல் B capital என்பதை கவனிக்கவும். நம் முன்னே பயன்படுத்திய டேபிள் அல்லது காலம் பெயர்களை உண்மையில் பின்தொடர்வோம். Asterisk என்பது ஒரு wildcard. இங்கே இது புக்ஸ் டேபிள் ல் இருந்து அனைத்து காலம்ன்ஸ் அல்லது fieldsகளை பெறு என பொருள். இப்போது இதை இயக்கலாம். எடிட் மேனு வில் ரன் query ஐ சொடுக்கவும். புக்ஸ் ன் அனைத்து recordகளின் பட்டியலுடன் ஒரு டாப் பேனல் ஐ காணலாம். நாம் எழுதும் இந்த query அல்லது மற்ற query ஐ விரிவான பெயர்கள் கொடுத்து சேமிக்கலாம்.
இது நம் முதல் எளிய குரி. இங்கே சில குறிப்புகள். HSQLDB இன் டேபிள்ஸ் மற்றும் கோலம்ன் பெயர்கள் போன்ற டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் பெயர்கள் கேஸ் சென்சிட்டிவ் ஆனவை. அதாவது டேபிள் பெயர் கேப்பிட்டல் B உடன் புக்ஸ் என்பதும் ஸ்மால் b உடன் உள்ள புக்ஸ் உம் ஒன்றல்ல. வசதிக்காக எல்லாம் அப்பர் கேஸ் மற்றும் எல்லாம் லோவர் caseகளில் பயன்படுத்தலாம். உதாரணமாக கேப்பிட்டல் letterகளில் புக்ஸ் அல்லது ஸ்மால் letterகளில் மெம்பர்ஸ். ஆனால் மிக்ஸ்ட் caseகளை பயன்படுத்துவது படிக்க எளிமையாகவும் புரிந்துகொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். உதாரணமாக கேப்பிட்டல் B மற்றும் I உடன் புக்ஸ் இஷ்யூட் அல்லது கேப்பிட்டல் R மற்றும் D உடன் ரிட்டர்ன் டேட். ஆனால் டேபிள் மற்றும் கோலம்ன் பெயர்களை உருவாக்கியபடியே பயன்படுத்த வேண்டும். SQL கீவர்ட் செலக்ட் க்கு எந்த கேஸ் உம் அல்லது மிக்ஸ்ட் caseகளையும் பயன்படுத்தலாம். ஆனால் நம் பயன்பாடு நன்றாக படிக்கத்தக்கவாறு ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். நம் உதாரணங்களில் கீவர்ட்ஸ் க்கு அனைத்தும் அப்பர் கேஸ் ஆக பயன்படுத்துவோம். இப்போது நம் அடுத்த குரி. புது விண்டோவில் இந்த குரி ஐ எழுதலாம் அல்லது முன் குரியிலும் ஓவர்ரைட் செய்யலாம். இப்போதைக்கு முன் குரியில் ஓவர்ரைட் செய்யலாம். புக்ஸ் டேபிள் ல் இருந்து குறிப்பிட்ட columnகளை பெறுவோம். செலக்ட் டைட்டில், ஆத்தோர் ப்ரோம் புக்ஸ். குரி ஐ இயக்குவோம். ஃபைல் மேனு பார் ன் கீழ் உள்ள ரன் குரி இக்கான் அல்லது கீபோர்ட் ஷார்ட்கட் F5 ஐயும் பயன்படுத்தலாம். இங்கே நம் ரெக்கார்ட்ஸ் நமக்கு தேவையான columnகளுடன் இருக்கின்றன. சரி, மேலும் போகலாம். நம் குரி க்கு கண்டிஷன்ஸ் அல்லது கிரைட்டீரியா ஐ அறிமுகப்படுத்தலாம். கேம்பிரிட்ஜ் ஆல் வெளியிடப்பட்ட புத்தகங்களை மட்டும் பெறுவோம். எனவே நம் குரி select from books where publisher is equal to within single quotes Cambridge. கண்டிஷன் ஐ தொடர்ந்து பப்ளிஷர் ஈக்வல்ஸ் கேம்பிரிட்ஜ் என்ற இடத்தில் புது கீவர்ட் வேர் ஐ அறிமுகப்படுத்தியுள்ளோம் என்பதை கவனிக்கவும். நம் குரி ஐ இயக்கலாம். கேம்பிரிட்ஜ் ஆல் வெளியிடப்பட்ட புத்தகங்களை மட்டும் பார்க்கிறோம். ஒரு குரி ல் எத்தனை கண்டிஷன்ஸ் அல்லது கிரைட்டீரியா வையும் பயன்படுத்தலாம். 2 conditionகளுடன் ஒரு குரி ஐ எழுதுவோம். 1975 ஆம் ஆண்டுக்குப் பிறகு கேம்பிரிட்ஜ் ஆல் வெளியிடப்பட்ட புத்தகங்களை பெறுவோம். நம் குரி select from books where publisher is equal to within single quotes Cambridge and published year greater than 1975. where keyword அல்லது clause க்கு பின் 2 conditionகளை பார்க்கிறோம். and மூலம் அவை ஒன்றாக்கப்படுவதை கவனிக்கவும். இங்கே and என்பது லாஜிக்கல் ஆப்பரேட்டர். இங்கே இது conditions ஐ இணைக்க பயனாகிறது. or என்பது மற்றொரு லாஜிக்கல் ஆப்பரேட்டர். மேற்சொன்ன குரி ல் இவற்றை பயன்படுத்தி அறிக. குரி ஐ இயக்கி மேலே தீர்வை பார்க்கலாம். நம் conditionகளை சந்தித்த புத்தகங்கள் இவையே. சரி, பல conditionகளை சேர்க்கும் மற்றொரு வழியையும் கற்கலாம். கேம்பிரிட்ஜ் அல்லது ஆக்ஸ்ஃபோர்ட் அல்லது இரண்டும் வெளியிட்ட புத்தகங்களின் பட்டியலை பெறுவது எப்படி? இங்கே நமது குரி. select from books where publisher in within brackets within single quotes
Cambridge, comma, within single quotes, Oxford. புது keyword in ஐ கவனிக்கவும். இது சிங்கிள் காலம் அடிப்படையில் conditions ஐ இணைக்க உதவுகிறது. இங்கே அது பப்ளிஷர். தீர்வை கவனிக்கவும். இப்போது அசைன்மென்ட். பின்வருவனவற்றிற்கு SQL queryகளை எழுதி சோதனை செய்க. 1. லைப்ரரியின் அனைத்து உறுப்பினர்கள் பற்றிய தகவலை பெறுக. 2. 150 ரூபாய்க்கு அதிகமான அனைத்து புத்தகங்களின் பட்டியலை பெறுக. 3. வில்லியம் ஷேக்ஸ்பியர் அல்லது ஜான் மில்டன் எழுதிய புத்தகங்களின் பட்டியலை பெறுக. அடுத்த டியூட்டோரியல் ல் SQL பற்றி மேலும் கற்கலாம். இத்துடன் லிப்ரியாஃபிஸ் பேஸ் ல் குரீஸ் இன் எஸ்கியூஎல் வியூ மீதான இந்த டியூட்டோரியல் முடிகிறது. நாம் கற்றது SQL வியூ ல் எளிய queryகளை உருவாக்குதல், எளிய SQL ஐ எழுதுதல், செலக்ட், ப்ரோம் மற்றும் வேர் clauseகளை பயன்படுத்துதல், ஃபீல்ட்ஸ் மற்றும் tableகளுக்கு பெயரிட அப்பர், லவர் அல்லது மிக்ஸ்ட் caseகளை தேர்ந்தெடுத்தல். ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டால்க் டோ ஆ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ICT மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு spoken-tutorial.org/nmeict-intro. தமிழாக்கம் பிரியா. நன்றி.